What the hell, mom? எதுக்காக மியூசிக் ஆஃப் பண்ணீங்க? பார்த்தா தெரியல உங்களுக்கு நாங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். You seriously have zero sense of space. Behave yourself, அவனி. நீ என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க? வெக்கமா இல்ல உனக்கு? மொத்த வீட்டையும் டான்ஸ் பாராவும் கிளப்பாவும் மாத்தி வச்சிருக்க. அப்புறம் நீங்கெல்லாம் கிளம்புங்க இங்க இருந்து. நீங்க இன்னொரு தடவை இந்த பக்கமே வரக்கூடாது. யாரும் போகாதீங்க. I said யாரும் இங்க இருந்து போக கூடாது. Everyone stay. டேய் சாஹில், நாம இங்க இருக்கிறது நல்லது இல்ல. விஷயம் நம்ம வீட்டுக்கு போயிடும். அவனி தப்பா எடுத்துக்கோடா. அது விட்றா, அப்புறம் சொல்லி புரிய வச்சுக்கலாம். இப்ப இங்க இருந்து கிளம்பலாம் வா. இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பா வரைக்கும் போச்சு, பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. வா. விபன் சாயில் வெயிட். ரெண்டு பேரும் எங்க போறீங்க? ஆவணி நம்மள போக கூடாதுன்னு சொல்லிருக்கா, உங்களுக்கு தெரியாதா? We will stay here. நான் ஆவணியோட அம்மா. நான் உங்களை இங்க இருந்து போக சொன்னேன். இது என்னோட வீடு. இது என்னோட வீடும் தான். இந்த டான்ஸ் முடியாத வரைக்கும் யாரும் இங்க இருந்து போக மாட்டாங்க. அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஏன் பேச்சு தான் கேட்பாங்க, உங்க பேச்சு இல்ல. நீங்க இங்க இருந்து போங்க. Just get lost. புனித், start the music now. சரி ஆவணி. நீங்க மியூசிக் போட கூடாது. உங்களை இங்க இருந்து நான் போக சொன்னேன். நீங்க கூப்பிட்டோன்னு நாங்க இங்க வரல. ஆவணி கூப்பிட்டு தான் நாங்க இங்க வந்தோம். அவ எங்களை இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லாத வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். மாம், வாடா போயிடலாம். இல்லைன்னா நாமளும் இப்படிதான் அடி வாங்கணும். வா. மாம், மரியாதையா இங்க இருந்து போங்க. இல்லனா இன்னைக்கு என்னோட கை பேசும். Just get out of here. புனித், விபின் அப்புறம் சாயில கூப்பிடு. பார்ட்டி இன்னும் இங்க முடியல. சரி ஆவணி. இப்ப நீ இங்க டான்ஸ் ஆடுன, நான் மோசமானவளா மாறிடுவேன் அவனி. நீங்க ஏற்கனவே மோசமானவளா ஆயிட்டீங்க. இப்ப நான் இங்க டான்ஸ் ஆட தான் போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வர தான் போறேன். நான் இப்ப இங்க டான்ஸ் ஆட தான் போறேன். உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணிக்கோங்க. நில்லுங்க. What's wrong with you guys? உங்களுக்கு கேட்கலையா? ஆவணி நம்மள இங்க இருக்க சொன்னா. அவனி சொன்னாதான் புனித். ஆண்டி கிட்ட அடி வாங்கினதுனால உனக்கு தான் கேட்கலன்னு நினைச்சேன். பாய மூடிட்டு இருக்கா விபின். அவங்க ஆவணியோட அம்மா. ஒரு அடி அடிக்கிறதுல என்ன தப்பு? நானும் அதை தான் சொல்றேன். அவங்க அவளோட அம்மா. அம்மா சொல்றத கேட்கணும்ல. விபின் சொல்றது சரி புனித். ஆன்டி இப்ப பயங்கர கோபத்துல இருக்காங்க. அதனால நாம இப்ப இங்க இருந்து போயாகணும். சீரியஸ்லி? ஆவணி அப்படியே தனியா விட்டுட்டு போகலான்னு சொல்றியா? உனக்கு என்ன பைத்தியமா சாகில்? ஆவணி நம்மளோட ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுக்குற சூழ்நிலை வந்தாலும் நாம அதுல இருந்து பின்வாங்க கூடாது, சரியா? நம்ம ஆவணியை விட்டுட்டு எங்கேயும் இப்ப போக போறது இல்ல. ஓகே, தட்ஸ் ஃபைனல். புனித், அதே மாதிரி ஃப்ரெண்ட் அசிங்கப்படவும் நம்ம விடக்கூடாது. நாம இப்ப இங்க இருந்து போயிட்டா அவன் நம்மள ரொம்ப தப்பா நினைப்பா. ப்ளீஸ் நீங்க ரெண்டு பேரும் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீ புரிஞ்சுக்கிட்டல, புரிஞ்சுக்க. நாங்க போறோம். வா சாஹில். சாகில், விபின் எங்க போறீங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. புனித், புனித், அவங்க ரெண்டு பேரும் எங்க? போயிட்டாங்க. சாரிப்பா, அவங்க ரெண்டு பேரும் நீ சொன்னதை கேட்கல. முட்டா பசங்க. என் அம்மா என் மொத்த மூடியும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. எவ்வளவு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். சீரியஸ்லி. பட் புனித், நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்க எதுக்காக என்ன விட்டுட்டு போனீங்க மனிஷ்? நீங்க இல்லாம நான் இந்த உலகத்துல எல்லா புயலையும் எதிர்த்தேன். ஆனா நான் உங்க பொண்ணு கிட்ட ஒவ்வொரு தடவையும் தோத்து போயிட்டு இருக்கேன். ஆவணி உங்களுக்கு தேவதையா இருந்தா இல்லையா? ஆனா அவ எனக்கு இப்போ பயங்கரமான கனவா இருக்கா. எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது தப்பு நடந்துட்டா, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நான் மேல வந்து
உங்ககிட்ட நான் எந்த முகத்தை காட்டுறது? எனக்கு தைரியம் கொடுங்க மனிஷ். என்னால உங்க தேவதைய அவ போற மோசமான பாதையில இருந்து திரும்ப கூட்டிட்டு வர முடியுமா? No. மறுபடியும் அதே சேம் ஓல்ட் எமோஷனல் டிராமா, ரைட்? உங்களை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ டவுன் மார்க்கெட் மென்டாலிட்டி இருக்கிற ஒரு லேடி வயித்துல பிறந்துட்டோமோன்னு. அப்பா, உங்களுக்கு வேற பெட்டர் ஆப்ஷனே கிடைக்கலையா? லைக் சீரியஸ்லி மாம், உங்க புது சீப் டிராமாவை நிறுத்துறீங்களா? ஜஸ்ட் ஸ்டாப் ஆக்டிங் லைக் a boomer. அவனி, நான் என்ன பண்றேனோ அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும். எனக்கு என்னோட நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். நீ ஒரு பொண்ணுமா? So what? ஏதாச்சும் பேய் வந்து என்ன சாப்பிடுமா என்ன? சீரியஸ்லி மாம், நீங்க இவ்வளவு அவுட்டேட்டடா இருக்கீங்க. Ridiculous. மாம், times have changed. பொண்ணுங்க தான் பசங்களை ஹேண்டில் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் பட்டாமூச்சி தான் பூவை தேடி போகும். இப்போ பூவே பட்டாமூச்சி தேடி போகுது. You got it, mom. So stop acting like 90s. அவனி, உன் வாழ்க்கையை நான் சீரழிய விட மாட்டேன். மாம், இன்னைக்கு நீங்க பண்ணத நீங்க திரும்பவும் என்கிட்ட பண்ண முயற்சி பண்ணாதீங்க. நீங்க என்ன அடிச்சிருக்கீங்க, புனித அடிச்சிருக்கீங்க, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனா இனிமே என்னைக்குமே என் வார்னிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மாம், இல்லைன்னா ரொம்ப அசிங்கப்படுவீங்க. அவனி, நான் சொல்றத கேளு அவனி. ஒரு பியர் ஆர்டர் பண்ண தான் கரெக்டா இருக்கும். மாம், இங்க இருந்து போயிடுங்க, இல்லனா இன்னைக்கு என் கை பேசும். சீரியஸ்லி மாம், இவ்ளோ அவுட்டேட்டடா இருக்கீங்களா? Ridiculous. Mom, times have changed. உங்களை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ டவுன் மார்க்கெட் மென்டாலிட்டி இருக்கிற ஒரு லேடி வயித்துல பிறந்துட்டோமோன்னு. அப்பா, உங்களுக்கு வேற பெட்டர் ஆப்ஷனே கிடைக்கலையா? லைக் சீரியஸ்லி. என்ன இது? ஹலோ, நான் கடையில இருந்து ஆர்டர் பண்ணிருக்கேன், ஆனா இன்னும் எனக்கு அது டெலிவரி ஆகல. சாரி மேடம், நைட் ஆயிடுச்சு. What do you mean by night? அப்புறம் எதுக்காக நீங்க ஆர்டர் அக்செப்ட் பண்ணீங்க? கடையை சாத்திட்டு வீட்ல உட்கார வேண்டியதானே? சாரி மேடம். What sorry? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஆர்டர் இப்பவே டெலிவரி ஆகணும். சாரி மேடம். சாரின்னு சொல்லி தயவு செஞ்சு இரிட்டேட் பண்ணாதீங்க. அண்ட் லிசன், நான் இங்க என் வீட்டு கார்டன்ல உட்கார்ந்திருக்கேன், இங்கே டெலிவரி பண்ணிடுங்க. சீக்கிரம் வாங்க. அவனி மேம். எஸ், என் ஆர்டர் கொண்டு வந்தீங்களா? எவ்வளவு நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எப்போ ஆர்டர் பண்ணிட்டேன், அப்புறம் என்ன வெயிட் பண்றீங்க? கொடுங்க. கொடுக்க வேணாம், அங்க வச்சிரு. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது, இதுல சர்வீஸ் வேற ஸ்லோ. சீக்கிரம் எடுங்க. ஓபனர் எங்க? நான் ஓபனரையும் ஆர்டர் பண்ணேன், அத மறந்துட்டீங்களா? How will I able to open this? ஐயோ, வீட்டுக்குள்ள போனா அம்மா எமோஷனல் பிளாக்மெயில் ஆரம்பிச்சிருவாங்க. உன்னால இதை ஓபன் பண்ண முடியும்ல? அப்ப பண்ணு. தர. ஓஹோ, எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ற? Beers share tonight. சிகரெட்? கேர்ள் ஃப்ரெண்டாவது இருக்காளா?
அட அப்புறம் எப்படி நீ வாழ்ற? சரி அட்லீஸ்ட் உனக்கு பொண்ணுகிட்ட ஃப்ளர்ட் பண்ணாவது தெரியுமா? சரி அதை விடு, நம்ம ஒன்னா பீர் குடிக்கலாம். வா உட்காரு. மேம் நான் உடனே கடைக்கு திரும்ப போகணும், இல்லைன்னா சார் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரு. அட இரு 10 நிமிஷத்துல வானம் ஒன்னும் இடிச்சு விழுந்துராது. மேம் மேம் வேண்டாம் மேம், நான் சொல்றதை கேளுங்க. That's like a good boy. அவனி, Not again, mom. நீங்க என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? உன் பேர் என்ன? அங்கித். We'll catch you soon. யார் அந்த பையன்? டெலிவரி பாய் அங்கித். பியர் குடிக்கணும்னு தோணுச்சு, அதான் ஆர்டர் பண்ணேன். நீ அவன் கூட சேர்ந்து? So what, mom? அவனும் பையன் தானே, ரொம்ப ஹேண்ட்ஸம். ஆனா என்ன ஏழை. அதுக்கு என்ன இருந்தாலும் தாமரை சேத்துல தானே இருக்கும். அப்புறம் நீங்க பாத்தீங்களா மாம், பூ எப்படி பட்டாம்பூச்சி தேடி வந்துச்சுன்னு? I like it. காலமே மாறி போயிடுச்சு மாம். It's 2023. இந்த ஆதிகாலத்து எண்ணத்துல இருந்து நீங்க கொஞ்சம் வெளியில வாங்க. அவனி இங்க பாருமா, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன் பேரு ரொம்ப கெட்டு போயிடுமா. யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரமாட்டாங்க. கல்யாணம்? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்ககிட்ட எப்ப சொன்னேன்? ஒருத்தவன் கூடயே வாழ்நாள் முழுக்க இருக்கணும், குழந்தைய வேற பெத்துக்கணும். மை ஃபுட். நான் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழணும். புது புது பசங்களோட சில் பண்ணணும், பாட்டு பாடணும். நான் யூரோப்ல பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அங்க ஃப்ரீ லைஃப், அங்க நம்மள யாரும் தடுக்க மாட்டாங்க. மனசுக்கு பிடிச்சத பண்ணலாம். அவனி கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. சரி, உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. வா சாப்பிடலாம். அட என்ன தொல்லை பண்ணாதீங்கம்மா, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம். அவனி நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. வா கொஞ்சமாவது சாப்பிடு. ஐயோ என்ன கொஞ்சம் தொல்லை பண்ணாதீங்கம்மா. ஆல்ரெடி நீங்க என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டீங்க. இப்ப மட்டும் நீங்க என்ன ஃப்ரீயா விடல, நான் வீட்டை விட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப வரவே மாட்டேன். அதுக்கப்புறம் நீங்க அப்பாவோட போட்டோ முன்னாடி நின்னு மறுபடியும் புலம்ப வேண்டியதான். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் போங்க. அவனி, புனித், அட உள்ள வா. உங்க அம்மா. வான்னு சொல்றேன்னு ஏன் அங்கேயே நிக்கிற? வா. நீ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கையில பயப்படக்கூடாது, பயம் கொடுக்கணும் புனித். சரி அதை விடு, அவன் கிடைச்சானா? இல்லப்பா, நான் அந்த கடைக்கு நேர்லயே போயிட்டேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, அன்னைக்கு ராத்திரி அவங்க லேட்டா வந்ததால அவங்க முதலாளியே அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டதா. அவரு அவங்களுடைய அட்ரஸ் கூட எங்க இருக்குன்னு சொல்லல. அந்த ஆள் என்ன முட்டாளா இருக்கான்?
அவன் தலையை உடைக்க வேண்டியதானே? என்னாலதான் அந்த அங்கித்துக்கு வேலை போயிடுச்சு. புனித், நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? அப்போ ப்ளீஸ் அந்த டெலிவரி பாயை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. ரிலாக்ஸ், நான் ட்ரை பண்றேன் அவனி. ட்ரையல்ல நீ ப்ராமிஸ் பண்ணு அங்கித்தை நீ கூட்டிட்டு வருவேன்னு. ப்ராமிஸ். குட். அந்த பார்ட்டிக்கு அப்புறம் சாஹில கூட நான் பார்க்கவே இல்லை. உங்க அம்மா சாகிலோட அம்மா கிட்ட ஏதோ போட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸ்லி? என்னோட அம்மாவா? ஆமா. இவங்க எப்பதான் திருந்துவாங்கன்னு தெரியல. ஆமா, உன்னுடைய அம்மா எங்க? தெரியல, எங்கேயாவது பத்த வைக்க போயிருப்பாங்க. அதை விட உங்க வீட்ல வந்து எங்க அம்மா எதுவும் போட்டு கொடுக்கல. என் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியாது. தேங்க் காட். அப்புறம் விபின், விபின் எங்க? அவன் செஸ் காம்படிஷனுக்காக கான்பூர் போயிருக்கான். ஓகே, நீ ஒண்ணு பண்ணு, சாஹில் வீட்டுக்கு போய் அவனை இங்க கூட்டிட்டு வா. சரி, நான் சாகில இங்க அனுப்பி வைக்கிறேன். ஆனா நான் வரமாட்டேன். ஏன்னா நான் உன்னோட அந்த டெலிவரி பாயை தேடி கண்டுபிடிக்கணும். ஓ, யூ ஆர் such a sweetheart. பாய் அவனி, நான் சாகில் அனுப்பி வைக்கிறேன். ஓகே, பாய். பாய். நான் உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, என் பேச்ச கேட்காம திரும்பவும் இங்க வந்திருக்க. சாரி ஆண்டி, என்னை இங்க ஆவணி தான் வர சொன்னான். ஆண்டி, யூ நோ வாட், ஆவணி வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏதாவது சொன்னா முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் இல்லையா? புனித், இதான உன் பேரு? ஆமா. இனிமே இந்த வீட்டு பக்கம் உன்னோட நிழல் பட்டுச்சுன்னா கூட இந்த வீட்டு பக்கம் உன்னை பார்த்த உன் மேல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். மாம், நான் இப்பவே 100க்கு டயல் பண்ணி போலீஸ கூப்பிடுறேன். என்ன சும்மா போலீஸ் மிரட்டுறீங்க? புனித் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் அவனை தினமும் கண்டிப்பா பாப்பேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் மீட் பண்றீங்களே, நான் எதுவுமே சொல்றது இல்லையே. அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸை தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? எனக்கு எல்லாம் தெரியும். சாயிலோட அம்மா கிட்ட நீங்க போட்டு கொடுத்துருக்கீங்களே. நீங்க திருந்துறேன்ற வார்த்தை பக்கம் கூட போக மாட்டீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன் என் வாழ்க்கையில குறுக்க வராதீங்கன்னு. ஆனா இல்ல, என்ன தொல்லை பண்றீங்க. இந்த தடவை உங்க கைய மட்டும் தான் புடிச்சிருக்கேன். அடுத்த தடவை நீங்க கை ஓங்குனீங்கன்னா கை ஓங்குறதுக்கு உங்களுக்கு கையே இருக்காது. அவனி, Sahil, baby, how are you? வா உட்காரு. வேற யூ, நீ இவ்வளவு நாளா எங்க போயிருந்த? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். எக்ஸாம்ஸ் வேற வருது இல்லையா? உண்மைய சொல்லு, எங்க அம்மா உங்க வீட்ல வந்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னு. அது அப்பா ரொம்ப கோவமா இருந்தாரு. உனக்கு அதெல்லாம் புரியாது, உனக்கு தான் அப்பா இல்லைல்ல. எங்க அப்பா தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் டாட். ஆனா என்னோட அம்மா டோட்டல் டிசாஸ்டர், ஜீரோ அப்டேட் அண்ட் டவுன் மார்க்கெட் வைப்ஸ். இங்க பாரு அவனி,
ஆன்ட்டி சொல்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. நீ உன்னை மாத்திக்கணும் அவனி. இந்த சிகரெட், சரக்கு, லேட் நைட் பார்ட்டிஸ் இது எதுவுமே நல்லதில்லை அவனி. Oh, really, Sahil? You know, you sound like a boring uncle. அட இந்த சரக்கு சிகரெட்டை விட பெஸ்ட் ஃப்ரெண்ட நான் பார்த்ததே இல்ல. அட்லீஸ்ட் இது என்னைக்குமே நம்மள சீட் பண்ணாது. ஆனா இது ஹார்ம்ஃபுல்லா இருக்குல்ல. இதுலயே வார்னிங்ஸ்லாம் போட்டிருக்காங்களே. But I really enjoy breaking warning. சரி அதெல்லாம் விடு, நீ சொல்லு. அது அவனி, அது நான் ஒரு விஷயம் சொல்லவா? அட அட சொல்லு, எதுக்கு வெக்கப்படுற? அது ஐ லவ் யூ அவனி. நீ இது எல்லாத்தையும் விட்டுரு. நாம ஒண்ணா இருக்கலாம், நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அப்புறம் ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணமா? ஒருத்தர் கூடவே இருந்தா அது ஜாலியா இருக்காது மை பேபி. நீ எப்பவாவது வானத்துல பறக்கிற பறவைய பாத்திருக்கியா? அது என்னன்னா எனக்கும் உங்களை மாதிரி பறக்கணும். இந்த காதல் கீதெல்லாம் முட்டாள்தனம். அண்ட் கல்யாணம் இஸ் டோட்டலி ரெடிகுலஸ். நம்ம ஒருத்தவங்க கூடயே முழு வாழ்க்கையும் ஒன்னா வாழணுமா? நாட் மை திங், நெவர். காதல் கல்யாணம் எல்லாரும் பண்றாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம். நான் அவங்கள மாதிரி இல்ல. அண்ட் நீ யூரோப்ல பாரு, எல்லாருக்குமே ஃப்ரீ லைஃப். நானும் அவங்கள மாதிரி வாழ்க்கையை தான் வாழணும். எப்போ என்ன தோணுதோ அதை பண்ணணும். ஆனா காதல் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமானது சாஹில். கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் நல்லா இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை முழுக்க தண்டனை. நோ நோ பேபி, என்னால அதெல்லாம் முடியாது. நினைச்சாலே பயமா இருக்கு. அவனி, என்னால அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ முடியாது. Get up. இங்க இருந்து போ. அங்க கேட் இருக்கு, just get lost. அப்புறம் இனிமே என் கண் முன்னாடி வந்துராத. Now leave. அடுத்த தடவை மனசை கொடுக்கறதுக்கு முன்னாடி மூளையை பயன்படுத்து. அப்புறம் உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, I am your biggest heartbreak. Get lost. இங்க இருந்து போ.